வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 16 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுக்காலி லட்சத்தீவு? எந்த மாநிலத்தின் நடனம் ஸ்பாவோ லடாக்? எந்த மாநிலத்தின் நடனம் சுட்கினாஷ் மற்றும் மருணி சிக்கிம்? எந்த மாநிலத்தின் நடனம் ஆல்காப் மற்றும் மராசியா மேற்கு வங்கம்? எந்த மாநிலத்தின் நடனம் தியோதானி மற்றும் கானோ அசாம்? ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கோயா, ஜுவாங், ஹோல்கா, பரோஜா, ஷாபர், லோதா, ராஜவர், மத்தியா. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஞானேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வர்க்காரிசுன்னு சொல்லுவாங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் PC மகளோனபிஸ் மாடல்ல நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. விர்சா முண்டா கிளர்ச்சி 1890கள சோட்டநாக்பூர் பகுதியில உல்குலன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நடந்துச்சு. பிர்சா முண்டாவை தர்தி ஆபான்னு சொல்லுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்தன் நம்சோத் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வுஜனா ஜூன் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நடுத்தர நிறுவன அமைச்சகம். அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023. பிரதமர் இ-பஸ் சேவை 2023 வீட்டு வசதி அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. ஸ்வமித்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? CP ராதாகிருஷ்ணன். ஹெல்ஃபயர் ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கியது? அமெரிக்கா. ரைசிங் ராஜஸ்தான் முன்முயற்சியின் கீழ் ராஜஸ்தானுடன் எந்த வங்கி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பஞ்சாப் நேஷனல் பேங்க். நெவர் அலோன் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மனநல திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியது? எய்ம்ஸ் டெல்லி. ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அபியான் முன்முயற்சியை யார் தொடங்கினார்? நரேந்திர மோடி. NHPC லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பூபேந்தர் குப்தா. இந்த NHPC லிமிடெட் நிறுவனம் 1975ஆம் ஆண்டு உருவாச்சு. சைலேஷ் மேத்தா இந்திய உர சங்கத்தின் தலைவர். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். அஜய் சேத் IRDAI உடைய தலைவர். ராஜராஜன் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர். அனீஷ் தயால் சிங் பிரதமர் மோடியின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஆகாஷ் திரிபாதி இந்திய சூரிய ஆற்றல் கழகத்தின் இயக்குனர். பொருளாதாரத்திற்கான PV நரசிம்மராவ் நினைவு விருது யாருக்கு மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது? மன்மோகன் சிங். அச்சுத சமந்தா குருதேவ் காலச்சரண் பிரம்மா விருது வாங்கியிருக்காங்க. குமார் மங்களம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. தர்மேந்தர் பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் GP பிர்லா நினைவு விருது. சரண்குமார் லிம்பாலே சிந்தா ரவீந்திரன் விருது. நிதின் கட்கரி 43வது லோக்மான்ய திலக் தேசிய விருது. புதுதில்லியில் தொடங்கப்பட்ட உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? ஆதி சன்ஸ்கிருதி. உலகின் முதல் கரும்புலி சஃபாரி ஒடிசா மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விலங்கினங்களின் முழு பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1. உலகின் முதல் வேகமாக சார்ஜ் செய்யும் மின் இ-பஸ் விக்ரம் மகா சம்ராட் பெங்களூர்ல அறிமுகமாச்சு. ஒன்கோ சீரியாசிஸ் ஒழித்த முதல் ஆப்பிரிக்க நாடு நைஜர். 2025ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி மாநாட்டை யார் தொடங்கி வைக்கிறார்கள்? ஜிதேந்திர சிங். ராஜ்நாத் சிங் லக்னோல பிரம்மோஸ் உற்பத்தி வசதியை தொடங்கி வச்சிருக்காங்க. அமித்ஷா நிர்வாகத்துல இந்திய மொழிகளை ஊக்குவிப்பதற்காக பாரதிய பாஷா அனுபவ் தளம். அது மட்டும் இல்லாம நிஜாமாபாத் அப்படிங்கிற இடத்துல தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகத்தை திறந்து வச்சிருக்காங்க. ஜிதேந்திர சிங் ஹைதராபாத்ல இந்தியாவின் முதல் விலங்கு தண்டு வயோகம் மற்றும் ஆய்வகம். வங்கி சாரா நிதி சேவை நிறுவனமான ஆக்சியோவை எந்த நிறுவனம் கையகப்படுத்தியது? ஆக்சியோ அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்கினது அமேசான். டால்மியா பாரத் அப்படிங்கிற நிறுவனம் 100% ஸ்டேக் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. வெஸ்ட்பிரிட்ஜ் கேபிட்டல் நிறுவனம் எடெல்விஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தினுடைய 15% ஸ்டேக்கை 450 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. துபாயில் நடைபெறும் 28வது உலகளாவிய அஞ்சல் மாநாடு 2025க்கு இந்திய குழுவை யார் வழி நடத்துவார்? ஜோதிர் ஆதித்யா ஸ்கிந்தியா. கிரிஷ் சந்திர மர்மு அசோசை அமைப்புடைய தலைவர் 2024-27.
இந்தியா 2026 வரை சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைவர். சஞ்சய் சேத் மே 9, 2020 அன்று மாஸ்கோவில் நடந்த 80வது வெற்றி தின கொண்டாட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துவார். இந்தியா ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக குழுவின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உலக முதலுதவி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாசம் 2வது சனிக்கிழமை வருஷந்தோறும் நாம அதை அனுசரிக்கிறோம். மைய கருத்து ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம். ஆகஸ்ட் 19 உலக மூத்த குடிமக்கள் தினம். ஆகஸ்ட் 22 சென்னை தினம். செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம்.